ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்றதை சொல்லு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎஸ்என்எல் கஸ்டமராக இருந்தால் இந்த அப்டேட் உங்களுக்காக தான். உங்கள்கிட்ட இருக்கிற பழைய பிஎஸ்என்எல் சிம் கார்டை எப்படி 4G சிம் கார்டை அப்கிரேட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ண பிஎஸ்என்எல் சிம் கார்டில் எப்படி வோல்ட்டியை ஆக்டிவேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டில் எந்த மாதிரியான கவரேஜ் கிடைக்கிது, எவ்வளோ டேட்டா ஸ்பீட் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிஎஸ்என்எல்லை தவிர பாக்கி எல்லா நெட்வொர்க்கும் 2G 3G எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல்லும் 2G 3Gலேயே இருக்காங்க. 4G கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் தான் பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நாட்டோட முக்கியமான பகுதிகளில் ஜனவரி எண்டுக்குள்ளே நாங்கள் 4G சேவையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 டிசம்பருக்குள்ளே நாடு முழுக்கவே 4G சேவையை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. நாட்டோட பல பகுதிகளில் 4G கனெக்டிவிட்டி கொடுத்ததுனால 3G கனெக்டிவிட்டியை கட் பண்ணதாக சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு 3G கனெக்டிவிட்டி இல்லாததுனால டேட்டாவை நீங்கள் பயன்படுத்த முடியாது, காலிங் வசதி மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3G கனெக்ஷனை கட் பண்ணதுனால உங்களோட சிம் கார்டை நீங்கள் 4Gயை கன்வெர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் முக்கியமாக 2017க்கு முன்னாடி நீங்கள் பிஎஸ்என்எலோட சிம் கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 4Gயை மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். உங்களோட பழைய பிஎஸ்என்எல் சிம் கார்டை 4G சிம் கார்டை மாற்றுறதுக்கு உங்களோட ஆதார் அட்டையை எடுத்துக்கிட்டு பிஎஸ்என்எலோட கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்கள் ஆதார் அட்டையும் பழைய சிம் கார்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க சிம் கார்டை 4G சிம் கார்டை மாற்றி கொடுப்பாங்க. இதுக்கு அவங்கள்ட்டேருந்து எந்த கட்டணமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் நான் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் 2017க்கு முன்னாடி சிம் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் 4G சிம் மாற்றிடுங்க. நீங்கள் 4Gயை மாற்றலைன்னா உங்களுக்கு காலிங் வசதி மட்டும்தான் இருக்கும், டேட்டாவை பயன்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் சிம் கார்டை 4G அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வோல்ட்டி எனேபிளாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பழைய 4G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சிம் கார்டில் மட்டும்தான் வோல்ட்டி இருக்கும். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த சிம் கார்டில் 4G சேவை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம் கார்டை நீங்கள் உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அந்த சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேட்டஸ்ட்டான மொபைல் இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட பிஎஸ்என்எல் சிம் கார்டில் 4Gயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட பிஎஸ்என்எல் சிம் கார்டு ஏதாவது மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு உள்ள ஒரு ஆக்டிவ் பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பிஎஸ்என்எல் சிம் கார்டுலேருந்து ஆக்ட் வோல்ட்டி, அதாவது ஆக்ட் VOLTE அப்படின்னு சொல்லிட்டு கேப்பிடாமல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெசேஜை 53733 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வோல்ட்டியை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கான மெசேஜும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் 4G கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன்னா, ஓப்பன் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இதை உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓப்பன் சிக்னல் டைப் பண்ணிங்கன்னா வரும். அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் அந்த ஆப்புக்குள்ளே போய்ங்க. உள்ளே போனதும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான ப்ரொசஸ், சில பர்மிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் படித்து பார்த்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பை ஸ்டார்ட் அப் பண்ணதும் உங்களுக்கு டெஸ்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்பீட் டெஸ்ட், வீடியோ டெஸ்ட் அப்படின்னு 2 இருக்கும். இதில் ஸ்பீட் டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் லோடிங் ஆகும். நீங்கள் எந்த சிம் கார்டில் இதை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டில் நெட் ஆனில் இருக்கணும். நெட் ஆனில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதோட டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோடு ஸ்பீடு எல்லாமே கிளியராக காட்டும். அதுவும் இல்லாமல் 4G கனெக்டிவிட்டி இருக்காங்கிறதையும் தெளிவாக காட்டும். இதில் நீங்கள் இன்டோரில் இருக்கும்போது நெட் ஸ்பீடு எவ்வளோ இது இருக்குது, அவுட்டோரில் இருக்கும்போது நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட எந்த சிம் கார்டு இருந்தாலும் அதோட டேட்டா ஸ்பீடு, சிக்னல் கவரேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.